பாஜக, அதிமுக கட்சிகள் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்த சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் வருகின்ற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு ஆதரவாக சிபிஎம் ராமகிருஷ்ணன் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜி. அரியூர் கிராமத்தில் திறந்தவெளி வாகனத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் நான் கல்கத்தாவுக்கு போனாலும், டெல்லிக்கு போனாலும், திருவனந்தபுரம் போனாலும், ஆனால் நான் பிறந்த படித்த மஞ்சி அரியூருக்கு வருகிற போதுதான் எனக்கு பெருமை. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசுடைய மோடியினுடைய ஒரு அடிப்பையாக இருந்த கட்சி, அந்த பாஜகவுடைய மக்கள் திட்டங்களை எல்லாம் ஆதரித்த ஒரு கட்சி இன்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்கள் சந்திக்கிறாங்க? இன்னும் போனால் பாஜக மோடி அரசு நிறைவேற்றிய எல்லா சட்டங்களையும் அங்க ஜால்ரா போட்ட கட்சி அதிமுக. உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இப்பொழுது அநேகமாக பாஜக அதிமுக உருவு பிரிந்து தனியாக போட்டியிடுகிற போது எதுக்காக ஓட்டு கேட்கிறோம், என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறோம், எந்த கொள்கை தலைவர்கள் புரியாத ஒரு குழம்பி இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று இந்தியா கூட்டணி சார்பாக மன்றாடி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இன்னொரு கட்சி பாஜக போட்டியிடுது. பாஜக கூட பாமக இருக்கு. நீங்க பாமக இருக்குன்னு சொன்னீங்கன்னா காலையில் ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, மதி இன்னொரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, சாயந்தரம் இன்னொரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அப்புறம் ஒரு கட்சியோட ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த கட்சி ஆதரவுடன் பாஜக போட்டியிடுகிறது. நாங்களே பாஜக மோடி என்பது ஒரு சாதாரண ஆள் இல்ல. மோடி ஒரு மிகப்பெரிய கேடி. உண்மையை பேச மாட்டாங்க. நான் சொல்ல விரும்ப அநேகமாக நான் உங்களுக்கு என்ன கேட்க விரும்புறேன், 2014ஆம் ஆண்டு மோடி ஓட்டு கேட்க வந்த என்ன சொன்னாரு? பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாரு. எத்தனை வருஷம் ஆட்சிக்கு வந்து? 10 வருஷம் ஆச்சு இல்ல? எவ்வளவு கொடுத்திருக்கணும்? 20 கோடி பேர் கொடுத்திருக்கணும். அவர் கொடுத்தது கடுக்கால கிராமத்துக்கு கடுக்கா கொடுத்தான்னு சொல்லுவாங்க. 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த போது மோடி சொன்னார், நாங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் சொன்னாரு. ஆனால் 10 20 கோடி வேலை கொடுத்தாலே வேலை கொடுக்க. அடுத்து என்ன சொன்னார்னா